Comrades and friends, தோழர்களே, நண்பர்களே, பர்கினா பாசோ ஜனாதிபதியின் ஆவேசனமான உரையை காண்போம். ஆப்பிரிக்காவின் பர்கினா பாசோ என்ற நாட்டின் ராணுவ புரட்சி மூலம் இடைக்கால ஜனாதிபதியான இப்ராஹிம் டிராவோருக்கு 37 வயதே ஆகிறது. மேற்கத்திய முதலாளித்துவ நாடுகள் இவரை ஒரு சர்வாதிகாரி என்றே கூறுகின்றன. சமீபத்தில் இப்ராஹிம் டிராவோர் ஆற்றிய எழுச்சி உரையில் உலகம் முழுவதும் உள்ள முதலாளித்துவ ஊடகங்களின் முகமூடியை கிழித்தெறிந்துள்ளார். அவரது உரையில் சில முக்கிய அம்சங்களை அவர் பேசுவதைப் போலவே காண்போம். நான் சிறுவயதிலிருந்தே தொலைக்காட்சியில் பார்த்த ஆப்பிரிக்கா மொய்க்கும் குழந்தைகள், வறண்ட நிலங்கள், ஆயுதங்கள், மரணங்கள் என்றுதான் காட்டினார்கள். பசி, யுத்தம், நோய்கள், ஊழல், பயங்கரவாதம், குழப்பம் கொண்டவையே ஆப்பிரிக்கா என CNN, BBC போன்ற ஊடகங்கள் காட்டினர். இந்த ஊடக அகராதிகளில் நம்பிக்கையோ, வெற்றியோ, வளர்ச்சியோ, கண்ணியமோ இல்லை. ஆப்பிரிக்க நாடுகள் பல துறைகளில் அடைந்த வெற்றிகளை இருட்டடிப்பு செய்கிறீர்கள். நியூயார்க் டைம்ஸ், கார்டியன், வாஷிங்டன் போஸ்ட் செய்தித்தாள்களும் இருட்டடிப்பே செய்கின்றன. ருவாண்டாவின் தொழில்நுட்ப சாதனைகள், எத்தியோப்பியாவின் காடுகளை விஸ்தரிக்கும் திட்டம், போட்ஸ்வானாவின் ஜனநாயக வெற்றி, கென்யாவின் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு போன்ற சாதனைகள் இருட்டடிப்பு. உங்களின் சுரண்டலை நியாயப்படுத்தவே இருட்டடிப்பு. ஆப்பிரிக்கா ஏழை கண்டம், பின்தங்கி உள்ளது என்று கூறியே ஆப்பிரிக்காவிற்கு உதவி என கூறி பல தலையீடுகளை செய்கிறீர்கள். உலகின் மிக வளமான இயற்கை ஆதாரங்களை கொண்டுள்ள ஆப்பிரிக்கா ஏன் ஏழ்மையாக உள்ளது? இந்த கேள்வியை நான் சிறுவயதிலிருந்தே கேட்டுக் கொண்டிருந்தேன். உலகின் கோபால்ட் இருப்பில், கோபால்ட் ஒரு தாது பொருள், உலகின் கோபால்ட் இருப்பில் 70% ஆப்பிரிக்காவில் உள்ளது. செல்போன், கணினி, மின்சார வாகனம் இயங்க கோபால்ட் என்ற தாது பொருள் அவசியம். காங்கோவில் இருந்து கோபால்ட்டை பெறுகிறீர்கள். ஆனால் காங்கோ மக்கள் செல்போன் வாங்கி பயன்படுத்தும் அளவிற்கு வசதியற்றவர்கள். எலக்ட்ரானிக் சாதனங்கள், மருத்துவ உபகரணங்களுக்கு தேவைப்படும் பிளாட்டினம் 90% ஆப்பிரிக்காவிலே உள்ளது. தென்னாப்பிரிக்காவிலே இருந்து பெறுகிறீர்கள் பிளாட்டினம். ஆனால் தென்னாப்பிரிக்காவில் வேலையின்மை அதிகம். உலகின் 30% தங்கம் ஆப்பிரிக்காவில் உள்ளது. உலகின் வைர உற்பத்தியில் 65% ஆப்பிரிக்காவின் பங்கு. அங்கோலா, காங்கோ, போட்ஸ்வானாவில் ஏராளமான வைரம் உள்ளது. ஆனால் சுரங்க தொழிலாளியின் தினசரி ஊதியமோ $1 கூட இல்லை. $1.86. உலகின் யுரேனியம் இருப்பில் 35% ஆப்பிரிக்காவில் உள்ளது. நமீபியா, தென்னாப்பிரிக்காவின் யுரேனியத்தில் உங்கள் நகரங்களில் விளக்குகள் எரிகின்றன. ஆனால் எங்களது கிராமங்களில் மின்சாரம் இல்லை. இவ்வளவு இருந்தும் நீங்கள் ஏன் ஆப்பிரிக்காவை ஏழை கண்டமாகவே வைத்துள்ளீர்கள்? காலனி ஆதிக்கம் இன்னும் முடிவிற்கு வரவில்லை. அதன் வடிவம் மாறி புதிய காலனி ஆதிக்கம் என்று கோலோச்சுகிறது ஆப்பிரிக்காவில். நீங்கள் எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்து கம்பெனிகளை நிறுவி உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்கள். உங்களுக்கு சாதகமாக ஒப்பந்தம் போடுகிறீர்கள். காங்கோவில் உள்ள கோபால்ட் சுரங்கம் மூலம் 2022 நீங்கள் பெற்ற வருமானம் $25,600 கோடி. கட்டிய வரியோ 0.2%, அதாவது $50 கோடி மட்டுமே. ரியோ டின்டோ பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியன் பகாசுவர சுரங்க கம்பெனி கினி நாட்டில் பாக்சைட் தாதுவை வெட்டி எடுக்கிறது. ஆண்டுக்கு $2 கோடி வெட்டி எடுக்கிறது. கினி நாட்டில் சுற்றுப்புற சூழல் மாசுபடுகிறது, புற்றுநோய் பரவி வருகிறது. பிரெஞ்சு டோட்டல் எனர்ஜி எண்ணெய் கம்பெனி அங்கோலா, நைஜீரியா, காங்கோ இதிலிருந்து எண்ணெய் பெறுகிறது. 2022 டோட்டல் எனர்ஜியின் லாபம் $3,600 கோடி. ஆப்பிரிக்காவில் அவர்கள் செய்த முதலீடு எல்லாம் தென்னாப்பிரிக்காவில் தி டர்ட்டி பைப்லைன்ஸ், அசுத்தமான பைப்லைன்ஸை நிறுவியது மட்டுமே. ஆனால் தற்போது லண்டனில் வைரம், பிளாட்டினம், இரும்பு போன்றவைகளை தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெறுகின்றனர். லண்டன் இங்கெல்லாம் பெறுகிறது. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் 60 லட்சம் சுரங்க தொழிலாளருக்கு வேலை இல்லை. இது பிரச்சனையின் நுனி மட்டுமே, டிப் ஆப் தி ஐஸ்பர்க். ரகசிய ஒப்பந்தங்கள், வெளிநாடுகளில் வங்கி இருப்புகள், விலைகளை தந்திரமாக கூடுதலாக நிர்ணயம் செய்வது போன்றவை மூலம் ஒவ்வொரு ஆண்டும் $8,800 கோடி
சட்டவிரோதமான பணம் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் $4,500 கோடி உதவி ஆப்பிரிக்காவிற்கு வருகிறது. நீங்கள் இதைத்தான் எழுதுகிறீர்கள். ஆனால் ஆப்பிரிக்கா உதவி பெறும் கண்டம் அல்ல என எவரும் கூறுவதில்லை. அன்றாடம் தங்கம், வைரம், கோபால்ட், யுரேனியம், பெட்ரோலிய எண்ணெய் ஆப்பிரிக்காவிலே இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. ஆனால் இங்குள்ள அமைப்பில் பல்வேறு படிகள் உள்ளன. முதல் படி ஊழல். எங்கள் தலைவர்களுக்கு லஞ்சம் அளிக்கிறீர்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு வங்கிகளில் வங்கிக் கணக்கு திறக்கிறீர்கள். ஆடம்பர வாழ்க்கை குறித்து வாக்குறுதி தருகிறீர்கள். அவர்களது குழந்தைகளை உங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு அனுப்புகிறீர்கள். இரண்டாவது படி 50 ஆண்டு 99 ஆண்டு சலுகைகள் என ஒப்பந்தம் போடுகிறீர்கள். வரிவிலக்கு கேட்கிறீர்கள். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு விதிகளுக்கு விதிவிலக்கு பெறுகிறீர்கள். தொழிலாளர் உரிமைகளை நீங்கள் மதிப்பதே இல்லை. மூன்றாவது படி உள்கட்டமைப்பு மீது கட்டுப்பாடு. துறைமுகம், விமான நிலையம், ரயில்வே எடுத்துக் கொள்கிறீர்கள். சுரங்கத்திலே இருந்து துறைமுகம் வரை சாலை போடுகிறீர்கள். கிராமங்களில் சாலைகள் அமைப்பதில்லை. பள்ளிகளுக்கு மின்சார சப்ளை இல்லை. நான்காவது படி தனியார் செக்யூரிட்டி கம்பெனிகளை நிறுவுவது, போராடுபவர்களை அடக்குவது. ஐந்தாவது படி ஊடகத்தை மௌனமாக்குவது, உங்களுக்கு எதிரான கருத்துக்களை அடக்குவது. சர்வதேச ஊடகத்திற்கு உள்நாட்டில் குழப்பம் என செய்தி அனுப்புகிறீர்கள். இத்தகைய அமைப்பு கடந்த 100 ஆண்டுகளாக ஆப்பிரிக்காவில் செயல்படுகிறது. நீங்கள் எல்லாம் இந்த அமைப்பின் அங்கம். நியூயார்க் டைம்ஸ், CNN, பிபிசிக்கு எண்ணெய் கம்பெனிகள் விளம்பரங்கள் தருகின்றன. சுரங்க கம்பெனிகள், ராணுவ ஆயுத கம்பெனிகள், மருந்து பகாசுர கம்பெனிகள், ஆப்பிரிக்காவை சுரண்டி வரும் கம்பெனிகள் விளம்பரங்கள் தருகின்றன. அக்கம்பெனிகளின் நலன்களை பாதுகாக்கிறீர்கள். நீங்கள் எனது உயிரை கூட பறிக்கக்கூடும், ஆனால் மௌனத்தால் சாதிக்க முடியாது. பிரான்சின் பிராங்க் நாணயம் 14 ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னமும் புழக்கத்திலே உள்ளது. இந்த நாடுகளின் மத்திய வங்கிகளின் 50% இருப்புகள் பிரான்சின் கஜானாவிலே உள்ளன. பிரான்ஸ் இதற்கு நெகட்டிவ் எதிர்மறையான வட்டியே வழங்குகிறது. பிரான்ஸ் ஆண்டுதோறும் $50,000 கோடி பெருமான ஆப்பிரிக்காவின் இயற்கை வளங்களை பெறுகிறது. பிரான்ஸ் 1000 கோடி யூரோக்களை உதவியாக ஆப்பிரிக்காவிற்கு வழங்கியது மட்டும் செய்தியாக போடுகிறீர்கள். பிரிட்டனின் அமைப்பு மேலும் சோபிஸ்டிகேட்டட், மேலும் நவீனமயமானது. உலகத்தின் பண மோசடி மையமாக லண்டன் திகழ்கிறது. ஆப்பிரிக்காவிலே இருந்து களவாடப்படும் நாணயம் முழுவதும் லண்டன், ஜெர்சி, குன்சி, கேமன் தீவுகள், கன்னித்தீவுகள் வழியாக செல்கிறது. இவை அனைத்தும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலே உள்ளது. அமெரிக்கா ஆப்பிரிக்காம் என்ற அமைப்பு மூலம் சுரண்டுகிறது. ஆப்பிரிக்காவில் மட்டும் 46 அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ளன. பாதுகாப்புக்காக இவை என கூறினாலும் உண்மையான நோக்கம் ஆப்பிரிக்க இயற்கை வளங்களின் மீது தங்களது கட்டுப்பாட்டை திணிப்பதே. ஆளில்லா விமானங்கள் அன்றாடம் வானிலே பறக்கின்றன. இவை வேவு பார்க்கின்றன. பயங்கரவாதிகளுக்கு எதிராக வேவு பார்க்கிறது என்று கூறினாலும் மக்கள் தலைவர்களை குறிவைத்தே இவை இயங்குகின்றன. சீனா ஏராளமாக ஆப்பிரிக்காவில் உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி வருகிறது. 99 ஆண்டு துறைமுக சலுகைகள் சுரங்கம் அமைக்கும் உரிமைக்கு மாற்றாக கடன் வசதி செய்து தருகிறது. இலங்கை, ஜாம்பியாவும் சீன உதவி பெறுகிறது. நீங்கள் கார்ப்பரேட் ஊடகம், எனவே இவை குறித்து எழுதுவது இல்லை. உங்கள் முதலாளிகள் பில்லியனர்கள். ஒரு பில்லியன்னா $100 கோடி. அப்போ ஒரு டாலர் 86, 8,600 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துள்ளவர்கள் தான் பில்லியனர்கள். உங்கள் முதலாளிகள் பில்லியனர்கள். ஜெப் பெசோஸ் வாஷிங்டன் போஸ்டை வாங்கினார். ஏன்? பத்திரிகை துறை மீது காதலா? ரூபர்ட் முர்டோக்கின் ஊடகம் ஃபாக்ஸ் நியூஸ், வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், த சன், த டைம்ஸ் அனைத்தும் கொடுக்கும் ஒரே செய்தி, வெஸ்ட் இஸ் குட், ஆப்பிரிக்கா இஸ் பேட். மேற்கு நல்லது, ஆப்பிரிக்கா கெட்டது. கார்லஸ் ஸ்லிம் நியூயார்க் டைம்ஸில் மிக பெரும் பங்குதாரர். டைம்ஸ் மெக்சிகன் பில்லியனருடையது. அவரது செல்வம் தகவல் தொடர்பில் ஏகபோகம் மூலம் உருவானது. தென் அமெரிக்காவை சுரண்டி செல்வம் சேர்த்தனர். அமெரிக்காவின் மிகவும் மரியாதைக்குரிய செய்தித்தாளுக்கு உரிமையாளர். சுயேட்சையானது ஊடகம் என கதை விடுகிறீர்கள். உங்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் யார்? அவர்கள் ஹார்வர்டு, ஏல் பல்கலைக்கழகம்,
ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள். உயர் பணக்காரர்கள் படிக்கும் கல்வி நிறுவனங்களால் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து கல்வி நிறுவனங்கள் இவை. உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் ரிப்போர்ட்டர்களுக்கு ஆப்பிரிக்க மொழிகள் எதுவும் தெரியாது. மக்களுடன் அவர்களால் பேச முடியாது. மேற்கத்திய ராஜாங்க அதிகாரிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நிபுணர்கள் தான் உங்களுக்கு செய்தி ஆதாரம். 1961 ஜனவரி 12 அவர்கள் பேட்ரிஸ் லுமும்பாவை படுகொலை செய்தனர். CIA ஏஜென்ட் லேரி டேவ்லின் பெல்ஜியன் கூலிப்படைகள் கொலை செய்ததாக கூறினார். அவரது உடலை அமிலத்தில் கரைத்தனர். அவரது பற்களை மட்டும் நினைவு சின்னமாக எடுத்துச் சென்றனர். 2022 அந்த பற்கள் பெல்ஜியத்திலே இருந்து 61 ஆண்டுக்கு பிறகு அவரது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. காங்கோவில் குழப்பம் ஏற்பட்டதாக கூறினீர்கள். CIA ஆவணங்களை நீங்கள் ஆய்வு செய்யவில்லை. பெல்ஜியத்தின் குற்றம் குறித்து நீங்கள் எழுதவில்லை. 1987 அக்டோபர் 15 தாமஸ் சங்கராவை படுகொலை செய்தீர்கள். ஆப்பிரிக்காவின் நம்பிக்கை நட்சத்திரம் தாமஸ் சங்கரா. அவரது ஆட்சியில் 25 லட்சம் குழந்தைகளுக்கு தட்டம்மை, மூளை அலர்ச்சிக்கு தடுப்பூசி போடப்பட்டது. 1 கோடி மரங்கள் நடப்பட்டன. கல்வி அறிவு விகிதம் 13% 73% உயர்ந்தது. பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டது. FGM ஃபீமேல் ஜெனிட்டல் முட்டிலேஷன், பெண் பிறப்புறுப்பு சிதைப்பு தடை செய்தார். ஊழலை ஒழித்தார். மெர்சிடிஸ் கார்களை விற்றார். ரெனால்டு 5 கார்களை பயன்படுத்தினார். IMF மற்றும் உலக வங்கியை நிராகரித்தார். தாமஸ் சங்கரா ஆப்பிரிக்காவின் கடன்களை திருப்பி செலுத்த மாட்டோம் என்றார். நாங்கள் அந்த கடன்களை வாங்கவில்லை என்றார். அவரின் நண்பர் பிளைஸ் காம்பேரின் துணையுடன் பிரான்ஸ் கொலை செய்தது. பிரெஞ்சு ஆவணங்களே இதற்கு சான்று. பர்கினா பாசோவில் ராணுவ சதி என கூறினீர்கள். தாமஸ் சங்கராவின் கனவுகள் குறித்து நீங்கள் எழுதவில்லை. அவரது திட்டங்கள், சாதனைகளை நீங்கள் குறிப்பிடவில்லை. இன்னொரு சர்வாதிகாரி இறந்தார் என்றுதான் கூறினீர்கள். முகமது கடாபி ஒரு சர்வாதிகாரி, முரட்டுத்தனமானவர். ஆனால் அவரது சாதனைகள் என்ன? லிபியாவில் முகமது கடாபி சாதித்தவை. லிபியாவில் தனிநபர் ஆண்டு வருமானம் $12,000. ஆப்பிரிக்காவின் மிக உயர்ந்த கல்வி அறிவு விகிதம் 25% இருந்து 87% உயர்த்தினார். சராசரி மனித ஆயுட்காலம் 51 74 வயதாக உயர்த்தினார். இலவச கல்வி, இலவச சுகாதாரம், திருமணத்திற்கு $50,000, வீடு கட்ட வட்டியில்லா கடன், புதிய குழந்தைகள் பிறப்புக்கு $5,000, லிட்டருக்கு 14 சென்ட் எரிவாயு விலை. ஆற்று பாசனம் மூலம் பாலைவனத்தை சோலைவனமாக்கினார். கடாபி செய்த குற்றம் என்ன? ஆப்பிரிக்கா குறித்த அமெரிக்க கனவை, ஆப்பிரிக்க மத்திய வங்கி திட்டத்தை, ஆப்பிரிக்க முதலீட்டு வங்கி, ஆப்பிரிக்க நிதி நிறுவனம் நிறுவுவதை தகர்த்தார். எண்ணெயை டாலரில் விற்க மறுத்தார். 2011 அக்டோபர் 20 ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதி சிரித்துக் கொண்டே கூறினார், நாங்கள் வந்தோம், நாங்கள் பார்த்தோம், அவர் இறந்தார். லிபியாவின் தற்போதைய நிலை என்ன? 3 வித்தியாசமான அரசுகள், முடிவற்ற சிவில் யுத்தம், ISIS அல் கொய்தா அடிமை சந்தைகள் நிலவுகின்றன. 2017 எண்ணெய் சூறையாடப்பட்டது. ஆயுத கிடங்குகளை காலி செய்தார்கள். இதுதான் ஜனநாயகமா? இதுதான் சுதந்திரமா? இதுதான் வெற்றியா? மாலி, நைஜர், பர்கினா பாசோ சாகல் கூட்டணியை லிபியா ஆக்க விரும்புகிறீர்களா? சிரியா, ஈராக் ஆக்க விரும்புகிறீர்களா? நாங்கள் விழித்துக் கொண்டோம். நாங்கள் ஒன்றுபட்டுள்ளோம். 2013 2022 பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது என பிரான்ஸ் படைகள் வந்தன. சாகலில் 5000க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இருந்தனர். பிரெஞ்சு படைகள் வந்ததன் உடனடியான நோக்கம் சாகல் நாட்டின் இயற்கை வளங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதே. ஆண்டுக்கு 100 கோடி யூரோ பட்ஜெட் செலவு செய்யப்பட்டது. 2013 500 பயங்கரவாதிகள் மாலியில், 2022 5000 பயங்கரவாதிகள், 10 மடங்கு உயர்வு. பிரெஞ்சு சிப்பாய்கள் யுரேனியம் சுரங்கங்களுக்கு அரேவா கம்பெனிக்கு பாதுகாப்பு கொடுத்தனர். பிரெஞ்சு படைகள் 50 கிலோமீட்டர் அருகில் கூட
பயங்கரவாதிகளை நெருங்கவில்லை. ஆனால் சுலபமாக எங்கள் கிராமங்களை எரித்தனர். குழப்பங்கள் அவர்களுக்கு சாதகமானது. குழப்பம் இருந்தால்தான் பிரெஞ்சு படைகளை சாகல நிறுத்த முடியும், தப்பக்கட்டு கட்ட முடியுங்கிறதுக்காக குழப்பத்தை வேணும்னே ஏற்படுத்தினார். மாலியில் 15,000 சிப்பாய்கள், 120 கோடி டாலர் ஆண்டு பட்ஜெட், 10 ஆண்டுகள் விளைவு, 300க்கும் மேற்பட்ட ஐநா சிப்பாய்கள் இறந்தனர். ஆயிரக்கணக்கான சிவிலியன்கள் இறந்தனர். பயங்கரவாதம் குறையவில்லை, பயங்கரவாதம் உயர்ந்தது. ரஷ்யாவின் வேகனர் படை ஆபத்தானது என கூறுகிறீர்கள். வேகனர் படையினர் 1000 பேர் வந்தனர். 6 மாதங்களில் என்ன நடந்தது? கிராமங்களை விட்டு பயங்கரவாதிகள் ஓடிப்போயினர். கிராமங்கள் இப்பொழுது பாதுகாப்பாக உள்ளன. சுரங்கங்களில் சகஜமான பணி நடைபெறுகிறது. மக்கள் அமைதியாக உள்ளனர். நாங்கள் வரவேற்று வேகனரை அழைத்தோம். பிரான்ஸ் ஆக்கிரமிப்பாளர், ரஷ்ய கூலிப்படைகள் என நீங்கள் கூறுகின்றீர். அமெரிக்கன் பிளாக் வாட்டர் அகாடமி, பிரிட்டிஷ் G4S, இஸ்ரேலின் பிளாக் கியூப் போன்றவைதான் கூலிப்படைகள், பாதுகாப்பு கம்பெனிகள். 1980களில் ஆப்கானிஸ்தானில் அல் கொய்தாவை உருவாக்கினீர்கள். CIA, பாகிஸ்தான் ISI சவுதி பணம் பெற்று சோவியத்துக்கு எதிராக செயல்பட்டன. பின்லாடன் CIA ஆல், CIA அமெரிக்க உளவு ஸ்தாபனம், அவர்களை விடுதலை போராளிகள் என்றீர்கள். சோவியத்துக்கு எதிராக முஜாஹிதீன் என்ற கொரில்லா குழுக்களை பயன்படுத்தினீர்கள். ஆயுதம், பணம், பயிற்சி கொடுத்தீர்கள். பின்னர் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்தீர்கள். அல் கொய்தா உருவானது. எவ்வாறு ISIS பறந்தது? 2003இல் ஈராக் ஆக்கிரமிக்கப்பட்டது. சதாம் ஹுசேன் ஆட்சியை கவிழ்த்தீர்கள். பாத் கட்சியை தடை செய்தீர்கள். ஈராக் ராணுவத்தை கலைத்தீர்கள். அபு கரீப் சிறையில் சித்திரவதை செய்தீர்கள். அவர்கள் ISIS ஆக மாறினார்கள். சிரியாவின் ஆசாத் ஆட்சியை கவிழ்த்து மிதவாதிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கினீர்கள். அந்த ஆயுதங்கள் ISIS அல் நுஸ்ராவிற்கு சென்றன. நீங்கள் லிபியாவை அழித்தீர்கள். கடாபியின் ராணுவ கிடங்குகளை கொள்ளையடித்தீர்கள். இந்த கிடங்குகளில் இருந்த ஆயுதங்கள் மாலி, நைஜர், பர்கினா பாசோ, நைஜீரியா, சாட் ஆகிய நாடுகளுக்கு சென்றன. அங்கு போகோ ஹராம் தீவிரவாத குழு அங்கு அவங்களுக்கு சேர்ந்தது. 2009இல் நைஜீரியன் போலீஸ் அவர்களது தலைவர் முகமது யூசுப்பை சட்டவிரோதமாக கொலை செய்தது. நீங்கள் எதையும் கூறவில்லை. உங்கள் மனித உரிமை அமைப்புகள் எங்கே சென்றன? பழிவாங்கல் துவங்கியது. போகோ ஹராம் செயலில் இறங்கியது. லிபியாவிலிருந்து அவர்களுக்கு ஆயுதங்கள் கிடைத்தன. பயங்கரவாத எதிர்ப்பு பெயரால் எங்கள் நாடுகளுக்குள் நுழைந்து எங்களை சுரண்டுகிறீர்கள். நாங்களே பாதுகாப்பு கொடுப்போம். நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் எங்கள் நாடுகளின் குழந்தைகள். பயங்கரவாதி யார், கிராமத்தவர் யார் என நாங்கள் அறிவோம். ஆளில்லா விமானம் மூலமோ ஏவுகணைகள் மூலமோ நாங்கள் போராடுவது இல்லை. மாலி, நைஜர், பர்கினா பாசோவில் பயங்கரவாதம் முடிவிற்கு வந்தது. எங்களது ராணுவம், போலீஸ் அந்நியர்களுக்காக போராடவில்லை, மக்களுக்காக போராடுகிறோம். உங்களால் இவற்றை ஜீரணிக்க முடியாது. ஜனநாயக பின்னடைவு, மனித உரிமைகள் மீறல் என்கிறீர்கள். அமெரிக்கா கியூபாவில் சட்டவிரோதமாக வைத்துள்ள குவாண்டனாமோ சிறையில் எத்தனை பேர் விசாரணையின்றி வைக்கப்பட்டுள்ளனர்? அபு கரீப்பில் என்ன நிகழ்ந்தது? பாக்ராமில் யாரை கொலை செய்தீர்கள்? CIAவின் தடுப்பு காவலில் எத்தனை பேர் சித்திரவதை? ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்க யுத்த குற்றங்களை அம்பலப்படுத்தியதற்காக 5 ஆண்டுக்கு மேல் லண்டன் சிறையில் வைத்தீர்களே. செல்சியா மேனிங் பல ஆண்டுகள் ஏன் சிறை வைக்கப்பட்டார்? உண்மையை வெளிப்படுத்தினார் என்பதற்காகத்தானே. எட்வர்டு ஸ்னோடனை நீங்கள் அனைவரையும் வேவு பார்க்கும் உண்மையை கூறியதற்காக தண்டித்தீர்கள். மனித உரிமைகள் குறித்து எங்களுக்கு பிரசங்கம் செய்ய உங்களுக்கு தகுதியில்லை. உங்களது தாக்குதல்களில் ஏராளமாக சிவிலியன்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில், ஏமனில், சோமாலியாவில் எத்தனை திருமணங்களை தாக்கினீர்கள்? எத்தனை பள்ளிகள், மருத்துவமனைகளை நீங்கள் எரித்தீர்கள்? யுத்த சட்டங்களை எங்களுக்கு கற்பிக்கிறீர்கள். எங்களுக்கு யுத்தம் தெரியும். காயமுற்ற சிப்பாய்களை நான் தோளிலே சுமந்துள்ளேன். யுத்த சட்டங்கள் எனக்கு தெரியும். உண்மையான சிப்பாய் மக்களை பாதுகாப்பார்.
சிவிலியன்களை உண்மையான சிப்பாய்கள் தாக்குவதில்லை. ஊடகத்துறையில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், மனசாட்சி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். உண்மையை எழுதினால் வெளியேற்றப்படுகிறார்கள். சிந்தனை வங்கிகள், திங்க் டேங்க், சிந்தனை வங்கிகளின் நிபுணர்களை கொண்டு, தொண்டு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்களிலிருந்து வருபவர்களை கொண்டு செய்திகளை அவர்களுக்கு சாதகமாக வெளியிடுகிறீர்கள். மேற்கு நல்லது, ஆப்பிரிக்கா கெட்டது என்பதைத்தான் அவர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். வெஸ்ட் இஸ் குட், ஆப்பிரிக்கா இஸ் பேட். தேசிய ஜனநாயக அறக்கட்டளையிலே இருந்து நிதி பெறுகின்றன. நேஷனல் டெமோக்ராட்டிக் பவுண்டேஷன், டெமோக்ரசி பவுண்டேஷன். சிஐஏ சட்டப்பிரிவு எல்லா இடங்களிலும் ஊடுருவியுள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கு நிதி வழங்குகிறது. ஜார்ஜ் சொரோஸ் அமைப்பு போன்றவைகளை ஏற்படுத்துகின்றனர். சுரண்டலை, தலையீடுகளை போர்டு, ராக்ஃபெல்லர் பவுண்டேஷன், பில் அண்ட் மெலிண்டியா கேட்ஸ் பவுண்டேஷன் அனைத்தும் ஆப்பிரிக்காவில் உதவி வழங்குகின்றன. அனைத்து தரவுகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. ஊடகங்களில் இவை ஆப்பிரிக்காவை பாதுகாப்பதாக செய்திகளை வெளியிடுகிறீர்கள். கேட்ஸின் தடுப்பூசிகள் சோதனையில் எத்தனை ஆப்பிரிக்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டனர்? மான்சான்டோ விதைகளை பயன்படுத்தி எத்தனை ஆப்பிரிக்க விவசாயிகள் நஷ்டம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள்? லைவ் எய்டு 1985 உலக தர்மஸ்தாபனம் ஆப்பிரிக்காவிற்கானது என்றனர். ஆப்பிரிக்காவில் ஊழல் வளர்ந்தது, சார்பு நிலை வளர்ந்தது. மெடோனா ஆப்பிரிக்க குழந்தைகளை தத்து எடுத்ததாக செய்தி வெளியிட்டீர்கள். ஆனால் மலாவி என்ற ஆப்பிரிக்க நாட்டில் தினசரி 100 குழந்தைகள் மலேரியாவால் இறந்தனர். நீங்கள் இதை எழுதவில்லை. பானோ என்பவர் ஆப்பிரிக்காவின் செய்தி தொடர்பாளர். இசை நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமாக பணம் சேர்த்தார். ஆனால் அவரது கம்பெனியை வரியை தவிர்க்க நெதர்லாந்துக்கு மாற்றினார். ஜார்ஜ் குளூனி தார்பூருக்காக பிரச்சாரம் செய்தார். சூடான் எண்ணெய் தெற்கு சூடானில் தான் உள்ளது. இங்கு சிவில் யுத்தம் நடைபெறுகிறது. யாருக்கு எண்ணெய் செல்கிறது என்று அனைவருக்கும் தெரிந்தது. மனிதாபிமான உதவி என கூறுகிறீர்கள். ஆனால் ஏகாதிபத்தியத்தின் மென்மையான முகம் இது சுரண்டலுக்கானது. ஒவ்வொரு ஆண்டும் $13,400 கோடி உதவி ஆப்பிரிக்காவிற்கு முதலீடாக வருகிறது. $134 பில்லியன், $192 பில்லியன், $19,200 கோடி ஆப்பிரிக்காவிலே இருந்து வெளியேறுகிறது. நிகர ஆப்பிரிக்காவுக்கு நஷ்டம் $5,800 கோடி, $58 பில்லியன். உதவி குறித்து எழுதும் நீங்கள் வெளியேறும் நிதி குறித்து எழுதுவதில்லை. $6,000 கோடி சீனா கடனாக வழங்கியது. அமெரிக்காவோ $800 கோடி வழங்கியது. மேற்கத்திய நாடுகளின் வாழ்க்கை தரத்தை பாதுகாப்பது ஆப்பிரிக்க பணமே. ஆப்பிரிக்கா தான் அமெரிக்காவிற்கு மானியங்களை வழங்குகிறது. உங்களது தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஆப்பிரிக்கா உதவி செய்கிறது. உங்கள் ஐபோனில் உள்ள கோபால்ட் காங்கோ நாட்டில் இருந்து பெற்றது. உங்கள் டெஸ்லா காரிலே உள்ள லீத்தியம் ஜிம்பாப்வேயிலே இருந்து பெற்றது. உங்கள் கணினியில் உள்ள டான்டுலம் என்ற தாது பொருள் ருவாண்டாவில் இருந்து பெற்றது. உங்கள் நகைகள் போட்ஸ்வானாவில் இருந்தும், உங்கள் சாக்லேட்டுகள் ஐவரி கோஸ்டில் இருந்தும், உங்கள் காபி எத்தியோப்பியாவில் இருந்தும், உங்களின் பெட்ரோல் எண்ணெய் நைஜீரியாவில் இருந்தும், யுரேனியம் நைஜரில் இருந்தும் பெறுகிறீர்கள். பதிலுக்கு எங்களுக்கு கிடைப்பது என்ன? வறுமை, அவமரியாதை. தற்போது இந்த நிலைமைகள் மாறும். நாங்கள் விழித்துக் கொண்டோம். எங்கள் இளைஞர்கள் சமூக ஊடகத்தில் உண்மையை பரப்பி வருகிறார்கள். பிரான்சை தடை செய் #10 கோடி முறை பதிவு செய்யப்பட்டது. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் டிக்டாக்கில் வீடியோ பிரச்சாரம் மூலம் பிரெஞ்சு படைகள் வெளியேற்றத்தை கொண்டாடி வருகின்றனர். உங்களுக்கு பீதி ஏற்படும். யூ ஆர் பேனிக்கிங். ஆப்பிரிக்கா உண்மை விவரம் கண்டறியும் செயலி கூறுவது என்ன? பிரான்ஸ் ஆண்டுதோறும் $50,000 கோடி சுரண்டுகிறது என நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? 44,000 கோடி மட்டுமே என கூறுகிறீர்கள். இதுவும் குறைவானது அல்ல. ஆப்பிரிக்காவில் யாரும் தற்பொழுது உங்களை நம்பப் போவது கிடையாது. ஜனநாயகம் குறித்து பெருமை பேசும் அமெரிக்காவில் 2021 ஜனவரி 6 தேர்தல் முடிவுகளை ஏற்காமல், ட்ரம்ப் தோல்விங்கிற தேர்தல் முடிவுகளை ஏற்காமல் ட்ரம்ப் ஆதரவாளர் நடத்திய கலவரத்தில் எத்தனை பேர் இறந்தனர், எத்தனை பேர் காயமுற்றனர்? உங்கள் நாட்டு தேர்தல்களில் கார்ப்பரேட்டுகள் வேட்பாளர்களுக்கு நிதி வழங்குகிறார்கள்.
எங்கள் தேர்தல்களை மோசடி என்கிறீர்கள். ஜார்ஜ் பிளாய்ட், பிரியன்னா டெய்லர், அகமது ஆர்பரி போன்ற கருப்பு இன மக்களை உங்களது வெள்ளை இன போலீஸ் சித்திரவதை செய்து கொன்றது. கத்தார் நாடு அல் ஜசீரா என்ற ஊடகத்திற்கு நிதி உதவி செய்கிறது. அல் ஜசீரா சாகல் நெருக்கடி என கதைபிடுகிறது. புதிய தலைமுறை பெருமளவில் சுதந்திரமாக உண்மைகளை சமூக ஊடகங்களில் பரப்பி வருகிறார்கள். இவர்களை தீவிரவாதிகள் என்கிறீர்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நீங்கள் ஒரு சேனலை தடை செய்தால் 100 சேனல் புதிதாக முளைக்கும். மனசாட்சியுள்ள முதலாளித்துவ பத்திரிகையாளர்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்கள் உண்மையை கூறுங்கள், பொய் கூறாதீர்கள். புதிய தலைமுறையினர் 60 கோடி பேர் ஆப்பிரிக்காவில் 25 வயதுக்கு உட்பட்டவர் பொய் சுரண்டலற்ற புதியதோர் உலகத்தை படைக்க என்னுடன் சேர்ந்து உறுதியாக அணிவகுத்துள்ளனர். நன்றி. செபணக்கம்.